பக்தர்கள் சித்தர்கள் பரம ஞானிகள் பயக்கூடிய பாதம் எதுவோ அதுவே நம்ம ரசிக்கிட்ட யாரு எங்க ஏண்டி மல்லிகா என்னடி பண்ற அது தட்டுவானி முண்டை அரண்மனையில தனியா இருக்கு வாடி சீக்கிரம் டீ போடாத ஏய் காஃபி போட்டு கொடுக்குறேன்னு சொல்ல அதுக்கு அடியாவது மனத்துக்கியா ஏய் சி பழைய சாதம் போட்டு வரேன்னு சொல்லு வாடி சீக்கிரம் வெளியா அதை சேர்த்து போடுங்க ஐயோ மூணு நிக்கிற அழகுக்கு யாரும் சிரிக்க மாட்டாங்க ஏய் சி
காணாத தீமையில வந்தேன் எப்பமா வந்து ஒரு வார்த்தை கேட்டா பாவி உன் மனசு மட்டி மண்ணா போவா வீட்டுல ஒரு அவதிக்கிற படிப்பாங்களா ஒரு மச்சு கட்ட வைப்பாங்களா எங்க அண்ணி தாலி அறுத்தா கூட நீ நல்லா இருந்த அப்படியா ஏனோ அப்ப நான் செட்டு பாரு பாத்து போயிட்டா இன்னும் தங்கச்சியம்மா நீட்டு வந்து சீரா அடி அடி எத்து மொழி அக்கா அதை எத்துல எத்து மொழி வச்சு நடு மத்திய வச்சு தப்பா நினைக்கிறேன் ஒரு பணக்கார குடும்பம் இல்லாம ஏழை குடும்பம் இல்லாம ஒரு சமமா இருக்கிற குடும்பத்துல எதுவுமே வச்ச உன்னை கட்டி கொடுத்தேன் இப்ப வச்சதுல என்ன உனக்கு போறேன் போய் மொழி எதுவுமே வச்சு போனா படுகார பாய்கிட்டு வச்சு பாரு அந்த மாதிரி நல்ல மாதிரி
அது மட்டும்தானே அப்ப என்ன நல்ல மனுஷன் தான் என்ன தெரியுமா பண்றோம் காலைனா கல்லு கடி கழிப்பு போடுறான் சாயங்காலம் சாரா கடி போடுறான் மதியம் 12 மணி அவ கூட நானா அந்த செங்குட்டு ஒயின் ஷாப் கேட்டு புட்டு உள்ள இப்படிதான் செய்யறானே இதெல்லாம் கத்து கொடுத்து கேக்குறேன் கத்துக்கு ஒரு ஆள் இல்ல 2 பேர் சாண கொண்டு பசங்க யாரு சம்பத்து தெரியும் சம்பத்தான பாரு நாங்க 15 வருஷத்துக்கு முன்ன வரும்போது எனக்கு தெரியும் அவங்க எப்ப எத்தனை காலை வச்சாங்களோ அன்னைக்கு குடும்பத்துக்கு குடிச்சார ஆகிட்டாங்க ஒரு ஆள் இவரு இன்னொரு ஆள் யார் தெரியுமா அவரை ஈச முடியும் ஏன்டா முடி வானரு மூணு பேர் கும்ப கூடிக்கிட்டேன் வானருக்கு உனக்கு எது வந்ததே இல்லையா டக்குது வானர் தாண்ட பட்ட பையனுக்கு சாண கொஞ்சம் பையனுக்கு எதுவுமே வச்சேன் கட்டி கொடுத்த பச்சா நீ எங்க கட்டி கொடுத்த நான் அதனை புட்டின்னு வந்தேனே ஏண்டா பாய் ஒண்ணு நம்பி வந்தேனே மணமூக்கள் கூட மூக்குத்தி இல்லாத ஒண்ணு நம்பி வந்துட்டேன் மூக்குத்தி எடுத்துக்கிறா பாய் கேட்டேன் சாண கொட்ட பையனை திரும்ப பண்ணா ராவு புள்ளையாம் பொடியா இருந்தான் நீ கேட்டதெல்லாம் வாங்கி தரட்டி பொண்ணு அப்படியே அவன் வேலை முடிகிற அளவு கூடியே தானே சாண கொட்ட பையன் நான் ராத்திரி பூரா வேலை முடிஞ்சிச்சு 4 மணிக்கு மேல ஏன் சாயனா துண்டு ஒதுக்கி தோல் மேல போட்டுக்கினேன் நான் போறி போனாங்கண்ணா நம்ம வீட்டுக்காரன் மூக்குத்தி வாங்கி சென்னையில தின்னா வை போறான் நானே என்ன பண்ணா என் சாண கொட்ட பையன் மதியம் 12 மணி வரைக்கும் வீட்டு பக்கம் வரல 1 மணி ஆச்சானா வீட்டுக்கு எப்படி ஆடின்னு வரானுங்க ஃபுல்லா 12 மணிக்கு மேல ஃபுல்லா சாப்பிட்டு எப்படி வரானுங்க எப்படியா 4 கால் பாச்சல வரான் உங்க வீட்டுக்கு என் வீட்டுக்காரன் வரான் நான் என்ன நினைச்சுக்கிறேன் நம்ம வீட்டுக்காரன் நமக்கு மூக்குத்தி தான் வாங்கிக்கின்னு சந்தோஷமா ஆடின்னு வரான் நான் நினைச்சுக்கிறேன் இவன் என்ன பண்ணிடுறேன் தெரியுமா பொண்ணை நீ கேட்டு வாங்கி வந்துக்கிறேன் நீ கண்ணு மூடுறி மூக்குத்தி நம்ம வீட்டுக்காரன் மூக்குத்தி தான் வாங்கி வந்துக்கிறான் அப்படின்னு நானும் ஆசையா கண்ணு மூடனே ஏன்னா என் சாணம் கொஞ்சம் பொண்ணு இந்த மூக்கு இருக்க நீ மூக்குத்து கேக்குற இந்த மூக்கு இருக்க மூக்கு மூச்சு காய்ச்சிட்டாங்க கொஞ்ச நாள் போச்சியானா கையில ஒரு வழியில் கூட இல்லாத கிடக்குற பாவி ஒரு டசன் வழியில் வாங்கி போடுறான்னு கேட்டேன் இவனும் அதே மாதிரி அந்த ராவு புல்லாம் வேலை முடிகிற வரைக்கும் கூடிய அவன் வேலை முடிஞ்சானா போய் செஞ்சு போய் திரும்ப வந்தானா கண்ணு போடின்னு சொல்லிட்டு கை நிட்டுனா கை இருக்க வழியில் கையை பிடிச்சி கழிச்சான் கையை பிடிச்சி வச்சுட்டான் கட்சி வச்சிட்டான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் லாஸ்டா ஒண்ணு கேட்கலான்னு நினைச்சேனா மூக்குத்தி கேட்டோம் அடுத்து வழியை கேட்டேன் ரொம்ப நாளா பாய் ஒரே பாவாடி கட்டின்னு ஆடிக்கிறேன் நானு ஒரே பாவாடை கட்டின்னு ஆடிக்கிறேன் ஒரு மாத்துக்கட்டு ஒரு பாவாடை வாங்கிக்கலான்னு கேட்கலான்னு யோசிச்சேன் உடனே நடுப்பு வந்துச்சு நடுப்பு மூக்குத்தி கெடுத்து மூக்கு பிடிச்சி கடிச்சான் வழியில கெடுத்து கையை பிடிச்சி கடிச்சான் பாவாடை கெடுத்து அவன் எதை பிடிச்சி கடிப்பானோ சாணத்தனை மட்டும் எதுவுமே கேட்கல அப்படியே அவனை வீட்டுல ஒரு வாரமா வச்சுட்டு ஊர்ல ஒரு ஒருத்தவங்க நான் போய் ஒரு எங்க வேலை செய்யற அம்மா அரைமாலையில அம்மா இட்டு என் அம்மா அரைமாலை
என் முன்னாடி கண்ண மாறி போயிட்டு சனக்கு ஷூட் அவுட்டு மேல வியும் அடிக்குது என் மேல அடிக்குது சத்தியமா அடிக்குது என் மேலே அடிக்கும் நீ என்ன சாப்பாடு குடிக்கிறா நானா லட்ச சோப் போட்டு குளிக்கிறேன்டி செக்கு சோப்பா கரும்பு புடிச்சவங்களா எங்கந்திரா புடிச்சது ஒண்ணும் இல்ல அது கரெக்டா தான் பேசும் அந்த நாக்கு போய் அந்த பல்லுல போய் மாட்டேங்குது அது திக்குது செஞ்சு திரும்ப அது யூடியூப் வேற ஓடிக்குது ஏம்மா? ஏய்! ஏம்மா, நான் ஒண்ணு சொல்றேம்மா. ஒரு 5 ரூபாய் எடுத்து போய் அந்த பல்லு கொஞ்சம் ராட்டி வந்துடும். யார் நானா நீ பல்லு ராவே தவல அப்படியே அங்க போய் நிக்கிட்டு ஒரே ஒரு நிக்கிற ஒரு தட்டு தட்டினா போதும் நீ லட்ச சாப்பாடு குளிக்கிறா ஆமாண்டி எப்படி பாடு குளிக்கிறா மேல உடம்புல தேய்ச்சி குளிப்பேன் அதான் கெவுல அடிக்குது நான் என்ன பண்ண தெரியுமா நீ எப்படி குளிப்ப நான் மைசூர் சாண்டில் ஏய் மைசூர் சாண்டல் போடுற சோப் எப்படி தெரியுமா பாடு அதெல்லாம் சோப்புடி நீ மேலுக்கு பாடுற ஆ நான் அப்படி பாட மாட்டேன் வேற என்னடி ஒரு பண்ணுவா பக்கெட் ரப்ப தண்ணி எடுத்துக்குவேன் தண்ணி எடுத்துக்குவ ஒரு பக்கெட் உள்ளது சோப்பு போட்டு சோப்பு போட்டு உன்னோட கட்டிக்குவேன் கரைச்சிக்குவ ஆமா கரைச்சி என்னடி பண்ணுவ நீ மேல போட்டுனா சோப்பு தண்ணி விட்டுனா மொட்டுக்கே தண்ணி வேட்டா போடும் வேஸ்டா போடும் கட்டிக்கின்னு நான் மடு எடுத்து குடிச்சிடுவேன் ஐயோ ஐயோ வழிகால் ஊழி ஊழி எடுத்து கம்மு ஐயோ, பக்கத்துலயே நிக்குது ஓ வாசல் அடிக்குது உங்கள்கிட்ட மொப்பு கவுச்சி என் மேல அடிக்கும் அடி அறிவு இருந்தவளே அவ ஆளு ஜவுச்சாருங்க ஆய்வு பார்த்து பராம பிடிக்கிறாளுங்கம்மா மேல வையும் அடி என்ன மாதிரி பொம்னாடி தானே ஒழுங்கா என்னை பார்த்து பராம பிடிக்கல என் ஜவுச்சாருங்க என் மேல கண்ணு வைக்கிறாளுங்க எங்க அம்மா சுத்தி பண்ணணும் அம்மா கிட்ட போய் சுத்தி படுத்தாவல நல்லா தலையை அத்து போட எட்டு போட்டு ஏய் சாண்டு கொஞ்சம் 10 ரூபா கூட ஏரிக்கா போடலாம் கூப்பிடுறான் நீ இருந்தாலும் கூப்பிட்டாப்ல ஏட்டி ஆகி போச்சு 1000 ரூபாய் ஒண்ணுமே மண்டபத்துக்கா விட்டுருக்காங்க தெருவத்துக்கு நல்லா சம்பாதிச்சு வந்துடலாம் ஏய் அப்படி இருந்தாலும் போனால் பார்க்கட்டும் ஓடு வீட்டுக்கு போங்க இது தானமா தாங்க போகட்டும் பேசுற பேச்சு வீண் வாசலாம் பேசக்கூடாது எவ்வளோ தலைமலை ஆச்சுன்னா பாரு நான் வீட்டுக்கு போடுவேன் ஏய் ஏய் வா ஏய் அடிக்கா அடிக்க மாட்டேல்ல அடிக்க மாட்டேன் வா மொத்தம் தான் ஏண்டா இங்க வாடா அறிவு இது எப்பேர்பட்ட தெய்வ கடாட்சியம் போறீங்க சார் ஓர அடிக்காதமா ஓடுது எங்க யாருக்கு தனி முட்டி எனக்கு என்ன குறை அழகா எங்க பாரு என் சம்பத்தான அழகா கட் பண்ணி எடுத்துட்டாரு பெல்ல ஏய் அப்படி இருந்தாலும் வீண் வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது சொல்லுமா அப்படி இருந்தாலும் இது எப்பேர்பட்ட சபை தெய்வ கடாசோச்சம் பண்ணி தெய்வ சபைமா குறிஞ்சி என்றால் மலை ஆமா மலை காயக முருகன் 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 பிதா சிவன் ஆமா சிவன் ஏறுவதா ரிஷபம் ஆமா ரிஷபத்தை படைத்ததா பிரம்மா பிரம்மா பிரம்மாவின் மனைவி கலைவாணி ஆமா கலைவாணி கரத்தில் இருப்பதா வீணை வீணை வீணைக்குரியவன் நாரதன் 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 செய்வதெல்லாம் கலகம் கலகத்துக்குரியவன் தக்கன் தக்கன் மகள் தாட்சாயணி ராஜாயினி தாட்சாயணி கரத்தில் இருப்பதா கபாலம் கபாலம் கபாலத்துக்கு உரியதோ உதிரம் ஆமா உதிரத்துக்குரியவன் அரக்கன் ஆமா அரக்கன் செய்வதெல்லாம் அக்கிரமம் ஆமா அக்கிரமத்தை வைக்க சக்கரம் ஆமா சக்கரத்துக்குரியவர் திருமால் ஆமா திருமால் மார்பில் குடிகொண்டிருக்கக்கூடிய திரு மகாலட்சுமி பொருந்திய சபையிலே ஆமா வேல் போன்ற வில் போன்ற புருவம் கோவை இதை போன்ற உதடு செண்டு மலர் போன்ற ஸ்தனம் கரும்பை போன்ற 2 கரங்கள் வாயை தண்டை போன்ற துடை நாகப்படம் போன்ற பாதம் கோடை கருமகத்திற்கான கூந்தல் இப்படி எல்லாம் கூடிக்கொண்டிருந்தார் சபையில் வந்திருக்கின்றன நான் யார் எப்பேற்பட்டவள் எந்த நாட்டு இளவரசி என்ற விளக்கம் சொன்னா தெரியும் அப்படித்தானே புறப்படு
என்ற முழு விளக்கம் ஆ. நம் திவ்ய அறிவு கலிங்க தேசத்தை ஆண்டு வரக்கூடிய சோமதத்த மகாராஜாவிற்கும் சொர்ணகாந்தி அம்மையாருக்கும் வளர்ப்பு மகளாக பொன்மாலை பொன்னுருகி அல்லது சுபாங்கனி என்று அழைப்பார்கள். என்னடா ஏய் தீனி பேருமா? தீனி பேர் இல்லடா, இத்தனை பெயர்களா என்று அதான் இத்தனை பேர். தமிழ்ல ஒரு வார்த்தை இதுவா பேசினாலும் மிஸ்டேக் ஆயிடும். ஐயோ நான் இங்கிலீஷ்ல பச்சு எனக்கு கொஞ்சம் மேட்டிங் மாதிரி போச்சு. சரி ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல பேச பார்க்கலாம். ஐ லவ் யூ. அது இங்கிலீஷ்மா? இங்கிலீஷ்ல என் பேச்சு சரி இங்கிலீஷ்ல இந்த ஒரே வார்த்தை தான் தெரியும். சரிம்மா. அப்படி இருந்தா இத்தனை பெயர்களா என்று உரைக்கின்றையே, எனக்கு எதற்காக இத்தனை பெயர் தெரிய வருமா? நானும் அசுத்தமான மாதர் வயிற்றை 2 திங்கள் குடியிருந்து அற்ப வழியில் பெறுவாமல் நான் எப்படி பிறந்தேன் தெரிய வருமா? என் தந்தைக்கோ குழந்தை இல்லாத காரணத்தினால் கல்கி என்று சொல்லக்கூடிய முனிவரை வைத்து பல வேதியர்களை கொண்டு யாகத்தை நடத்தினார். அந்த யாகத்துல யார் வந்தது தெரிய வருமா? பொன்னுலகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவ இந்திரனும் இந்திராணி அம்மையாரும் தோன்றி என் தந்தை கரத்திலே பொன்மாலையாக உதிர்த்தது. ஒரு குழந்தை இல்லை என்று யாகத்தை வளைத்து பொன்மாலையாக வந்து கரத்தில் வீகுது என்று விரத்தியுடன் அந்த பொன்மாலையை தூக்கி யாகத்திலே எரிந்தவுடனே அடியவள் பொன்னெல்லாம் உருகி குழந்தையாக நான் பிறந்தேன். பொன் மாலையாக வந்து வீழ்ந்ததனால் பொன்மாலை, அந்த பொன்னெல்லாம் உருகி பிறந்ததனால் பொன்னுருகி. இந்த 40,000 கலிங்க தேசத்து வீரர்கள் என்னை சுகமாக தங்கை போல் தூக்கி வந்ததனால் சுபாங்கி என்று பெயர். 3 பேர் எதற்கு தெரியுமா? பத்ததா? அப்படி இருந்தால் எப்படி மதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் எவ்வளவு பிரகாசமாக இருக்கின்றதோ தன்மை போல சந்திரனுக்கும் என் முக அழகுக்கும் முகம் எங்க இருக்கு? நீ பாக்குற பாடம் எங்க பாக்குறா? உன்னை பார்த்துட்டுமே எனக்கு எப்படியோ மாறி பாச்சுக்கோணும். நீ கொஞ்சம் தூரமாவே இரு. எதுக்கும் அது பைத்தியாரா எதுவும் அப்படி இருந்தாலும் எப்படி இருக்கீங்க? யாரு என்கிட்ட பாக்குறவங்க அசிங்கமா நினைக்க மாட்டாங்க. இப்ப நான் என்ன இப்ப நாளவா உன்னிட்டு தான் நான் வேலை செஞ்சுக்கிறேன். என் இடத்துல இருக்கிற பனி பிடிக்கின்ற வேலை அது உனக்கு மட்டும் அப்படி பேசுற பாக்குறவங்க அசிங்கமா நினைக்க மாட்டாங்களாடா? பிடிக்குதான்னு கேட்டேன். நீ எப்போ வந்தாலும் செய்யற வேலை எனக்கு பிடிக்கும். சூப்பரா இருக்குமா நான் செய்யற வேலை இல்ல ஒரு மார்க்கமா பேசுறீடா? அப்படி இருந்தாலும் எப்படி இருக்கு? கானகத்திலே அன்ன பட்சியாகப்பட்டது
ஆமா. எப்பேற்பட்ட மகிமை வந்தது. ஒரு பொற்கிணத்திலே பாலையும் நீரையும் ஒன்றேற கலந்து வைத்தாலும் ஆமா. தனித்தனியாக பிரித்து உண்ணக்கூடிய மகிமை வாய்ந்தது அந்த பச்சி அந்த அன்ன பட்சி. அண்ணன் பாத்துக்கிறியா அன்னத்தை? ஐயோ நான் எங்க பார்த்தனோ எந்த கங்காச்சி பார்த்தேன். சரி, அப்படி இருந்தாலும் அது அழகா அசைந்து அசைந்து நடக்கும். எப்படி நடக்கும்? நீ நடந்துக்காம பாக்கல என்னடியே? அண்ணன் பச்சி இப்படித்தான் நடக்குமா? வேற எப்படி நடக்கும்? அண்ணா தேடி பாக்கலன்னு சொல்ற. எப்படி நடக்கும் சொல்ற? நான் அது ஒழிஞ்சு நான் பார்த்தேன், நேரா பார்க்கல. நான் ஒழிஞ்சு தான் பார்த்தேன். ஆனா அது நடக்கும்போது எப்படி தெரியுமா நடக்குது? பாரு. அங்க ஒரு இடம் அங்க மாமா வச்சுட்டான். அது அப்படித்தான் நடந்து போகும். நடக்கும். ஏய், அப்படி இருந்தாலும் போனால் பார்க்கட்டும். வீண் வார்த்தைகள் வேண்டாம். ஒரு ஆணுக்கு ஆண் துணை, ஆமாமா. பெண்ணுக்கு பெண் துணை. அப்படி இருந்தாலும் அரண்மனையில தோழி சுந்தரி இருக்கின்றா. நான் ஆம்பளை கூட போவே மாட்டேன். எப்பவுமே ஆமா மீன இல்லடா, நான் ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா ஒண்ணு வச்சுக்கிறோம். ஒரு பெண்களா பிறந்தா யாரும் ஆம்பளைங்க எல்லாம் கூட வச்சுன்னு இருக்க மாட்டாங்க. ஆமா, என் கதையெல்லாம் நான் முழுசா அப்புறம் விளக்கத்தோட சொல்றேன். கேப்பமா? நான் சொல்றேன். அப்படி இருந்தாலும் ஒண்ணு ஏன் தெரியுமா வச்சுக்கிறோம். நீ ஆம்பளையிலையும் சேர்த்துக்கல, பொம்பளையிலையும் சேர்த்துக்கல. அதனாலதான் உன்னை கூட வச்சுக்கிறேன். தெரியுமா? அப்ப நான் 9ஆ? இத்தனை வருஷமா கிரியா இத்தனை ஆயிரம் பல்லாயிரக்கணக்கான தோழி பெண்கள்லாம் கிடையாது. நான் இருக்கிறேன், கிட்டு நெருங்கி கூட பேசிக்கிறேன் பத்தியா? அப்படின்னா நீ எதில் சேர்த்துக்க. அதனாலதான் உன்னை வச்சுக்கிறோம். தோழி
ஆ